ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த சாப்டரில் லாஸ்ட் டாபிக் வந்து தாம்சன் எஃபெக்ட். ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே சொல்கிறது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ தாம்சன் எஃபெக்ட், ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு எஃபெக்ட் இருக்குல்ல, சீபெக் பெல்டியர். ஸோ அதில் சீபெக் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜங்ஷன் வந்து இருந்திருக்கும் கரெக்டாக. ஸோ ரெண்டு ஜங்ஷன்லேயுமே வந்து நம்ம வேறு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நமக்கு இஎம்எஃப் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆரம்பத்தில் இது வந்து இதோட பொட்டன்ஷியல் சேமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வாட்டர் இருக்குது அப்படின்னா இது ஒரு 30 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுப்போம், ரூம் டெம்பரேச்சர். ஓகேயா? ஸோ வாட்டரோட டெம்பரேச்சர் கிடையாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற அளவுக்கும் ஸோ இந்த வாட்டரோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ஐஸ் க்யூப் கரெக்டாக பொட்டன்ஷியல் க்ரியேட் பண்ணோம். அப்போ இந்த ரெண்டு பொட்டன்ஷியலுமே ஈக்குவலாக இருக்கும்போது விச் மீன்ஸ் இப்போ 30னா -30 அளவுக்கு இது கொடுக்கணும். ஸோ அப்போ தான் டேலி ஆகும். டேலி ஆச்சுன்னா எனக்கு இங்கே பொட்டன்ஷியல் இருக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா, இந்த வாட்டரோட டெம்பரேச்சரை மாற்றணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஹீட் பண்ணியிருப்போம். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும். எனக்கு வந்து வேறு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால எனக்கு இஎம்எஃப் ஈஸியாக இன்டியூஸ்டு க்ரியேட் ஆகிடும். அப்படி இஎம்எஃப் க்ரியேட் ஆகிறதுனால நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குன்ற மாதிரி சீபெக் சொல்லியிருப்பார். ஸோ அட் த சேம் டைம் பெல்டியர் வந்து இதே விஷயத்த அப்படியே ரிவர்சிபிளாக சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ ரெண்டுமே வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான், பெல்டியர்தும் சரி சீபெக்குதும் சரி. ஸோ சீபெக் சொன்ன விஷயம் வந்து தெர்மல் எனர்ஜிலேருந்து கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குதுன்னு சொன்னார்ல. ஸோ அதுதான் பெல்டியர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எலக்ட்ரிக்கல் பேட்டரியிலேருந்து நமக்கு வந்து ஹீட்டு கிடைக்குதா அப்படின்றத வெரிஃபை பண்ணியிருப்பார். அதான் ஹீட் அப்சார்ப்ஷன், ஹீட் எவால்வ்டு இதெல்லாம் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அது ஹாட் ஜங்ஷன், கோல்டு ஜங்ஷனில் அப்சார்ப்ஷன் நடக்கும், ஹாட் ஜங்ஷனில் லிபரேஷன் நடக்குன்றத பெல்டியர் சொல்லியிருப்பார். அதை தொடர்ந்து தாம்சன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் இந்த தெர்மோகப்பிள்லாம் எடுக்காமல், தெர்மோகப்பிள்னால் அந்த ரெண்டு டிசிமிலர் மெட்டல்லாம் எடுக்காமல் ஒரே ஒரு மெட்டல் பாரை மட்டும் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருப்பார். அவரும் அதே விஷயம் தான். அந்த மெட்டலில் நீங்கள் அந்த மெட்டல் வந்து இனிஷியலாக வந்து நியூட்ரலில் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அப்போது நீங்கள் அதை ஹீட் பண்ணும்போது எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அட் த சேம் டைம் நீங்கள் கரண்ட் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா அதில் எனக்கு அதாவது அந்த மெட்டலை ரெண்டு சரி பாதியாக நீங்கள் பிரிச்சிடணும். ஈக்குவலாக சென்டர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பிரிச்சிடணும். ஸோ ரெண்டு பாதியாக பிரிக்கும்போது எனக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே ஹீட்டை லிபரேட் பண்ணும், இன்னொரு சைடு ஃபுல்லாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அது எந்த சைடாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த சைடு இருக்குல்ல, ஸோ அந்த சைடை பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பை சொல்லியிருப்பார். இப்போ வந்து இதுதான் மெட்டல் பார்னு வச்சுக்கோங்க, சும்மா ரஃபாக சொல்கிறேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போது எனக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து எனக்கு இந்த சைடு வந்து அப்சார்ப்ஷன் நடக்குதுப்பா, இந்த சைடு வந்து லிபரேஷன் நடக்குதுப்பா. ஓகே? ஸோ இப்படி இருக்கக்கூடிய சர்டைன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெட்டல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சைடு, இந்த சைடு மட்டும்தான் அப்சார்ப்ஷன் நடக்கும், இந்த சைடு மட்டும்தான் எனக்கு லிபரேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்லாம் வந்துடும். ஸோ அது என்னென்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே? ஏன்னா நீங்கள் கரண்ட் இந்த டைரெக்ஷனில் அலோவ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ கரண்ட்டோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் எனக்கு அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ அப்போ அதனால் அது நெகட்டிவ். ஓகே? ஸோ இப்போ இதே எனக்கு இந்த இடத்துல அப்சார்ப்ஷனும் எனக்கு இந்த இடத்துல லிபரேஷனும் நடந்தது அப்படின்னா இது பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பாக மெட்டல்ஸை சொல்லியிருப்பார். ஓகே? ஸோ இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல் விச் மீன்ஸ் நான் அயன் பாரை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அயான், இரும்பு, இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த எண்டு ஏ, இந்த எண்டு பி. ஏன் சார் எண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம சென்டர் பாயிண்ட்டே பார்ப்போமே. ஸோ சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது சி. ஸோ இது ரெண்டு சரி பாதியாக பிரிச்சாச்சு. இப்போ இங்கே எனக்கு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா எனக்கு இங்கேயும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சரி பாதியாக பிரிச்சாச்சு. ஏன் சார் இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதோட பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும் இனிஷியலாக. ஸோ அதுக்கு சொல்கிறதுக்கு பாயிண்ட் எடுத்தேன். சார் அப்போ இங்கே எடுக்கக்கூடாதா சார் அப்படின்னாலும் எடுக்கலாம். ஏன் சார் இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் இஎஃப்னு எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டோட பொட்டன்ஷியலும் சேமாக தான் இருக்கும் இனிஷியலாக சொல்கிறோம்ப்பா. என்ன அப்படின்னா எலக்ட்ரானோட அந்த ரேண்டம் மோஷன், எலக்ட்ரானோட டென்சிட்டி
கரெக்டாக இருக்கனால நமக்கு இந்த பொட்டன்ஷியல் சேம்னு சொல்லலாம். இப்போது நம்ம இந்த சென்டர் பாயிண்டில் நான் என்ன பண்ணுறேன், ஹீட் கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன் இந்த மெட்டலை. அப்போ என்ன ஆகும், பொட்டன்ஷியல் மாறுமா? ஆமாம் தானே. இப்போ இந்த இடத்துல நீ ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் அப்படியே என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ எலக்ட்ரானோட டென்சிட்டி மாறும். கரெக்டாக? அப்போது எனக்கு எலக்ட்ரானோட டென்சிட்டி மாறும்போது எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஆமாம் தானே? அவ்வளோதான். ஸோ இதை தான் வந்து தாம்சன் சொல்லியிருப்பார். அப்படி எனக்கு ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எண்டில் ஹீட் அப்சர்வ் ஆகும், இன்னொரு எண்டில் லிபரேட் ஆகும்னு சொல்லியிருப்பார். இப்போ இந்த மெட்டலை நான் அயன் பார்னு கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதோட ப்ராப்பர்ட்டி படி, ஓகே, ஆனால் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி படி தான் எனக்கு எந்த எண்டில் அப்சார்ப்ஷன் நடக்கும், எந்த எண்டில் எமிஷன் நடக்கும் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ அயன் பாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சைடு, நமக்கு ரைட் சைடில் எனக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகேயா, அப்சார்ப்டு. இங்கே எனக்கு எவால்வ்டு. ஹீட் எனக்கு இந்த இடத்துல ஏலேருந்து சி வந்து எவால்வ்டு, லிபரேஷன் ஏ டு சி. சி டு பி எனக்கு அப்சார்ப்டு நடக்கும். எது? அயானில். சார் எப்படி சார்? இப்போ இதே டைமில் இப்போ நான் இதை ஹீட் பண்ணுறேன்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணோன்னே இது நடக்காது, கரண்ட் அலோவ் பண்ணணும். ஓகே, நீங்கள் கரண்ட் இந்த டைரெக்ஷன் அலோவ் பண்ணணும். அப்போ இந்த டைரெக்ஷன் அப்படின்னா ஒரு பேட்டரியை கன்சிடர் பண்ணுவோமா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது இது ப்ளஸ், இது மைனஸில். ஸோ ப்ளஸ் ஹையர் பொட்டன்ஷியலேருந்து லோவர் பொட்டன்ஷியல் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இப்போ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ நீங்கள் ஹீட் பண்ணிகிட்ருக்கீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு கரண்ட்டையும் கொடுக்குறீங்க. அப்போது எனக்கு எலக்ட்ரான் எல்லாமே ஆல்ரெடி எனர்ஜியில் தான் இருக்கும், இது நீங்கள் கொடுக்குறது எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அப்போது கரண்ட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது எலக்ட்ரான் எல்லாமே உங்களுக்கு இந்த டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் தான் மூவ் ஆகும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும். அப்போ எனக்கு இந்த இடத்துல எனர்ஜி அதிகமாக அப்சர்ப்ஷன் நடக்கும். விச் மீன்ஸ் எனக்கு எலக்ட்ரான் எல்லாமே கரண்ட் இந்த சைடு வந்தால் கூட எனக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி இந்த 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 மெட்டல் இருக்குல்ல, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் அதிகமாக எனக்கு அப்சர்ப்ஷன் நடக்கும். ஏன்னா ஹீட்டு, மெட்டல் பார் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் எனக்கு எலக்ட்ரான் எல்லாமே ரொம்ப அதிகமாக எனர்ஜி என்ன பண்ணும், பயங்கர பசியில் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக எனர்ஜி என்ன பண்ணிடும், அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு 2 ப்ராசஸும் நடக்கும், அப்சர்ப்ஷனும் நடக்கும், லிபரேஷனும் நடக்கும். ஏன் இந்த இடத்துல தொட்டால் சுடாதா? சுடும் இல்லை. அப்போ எனக்கு ஹீட்டை லிபரேட் பண்ணுறது தானே அர்த்தம். ஆனால் அதிகமாக என்ன நடக்கும்னா, பெல்டியர்லேயே சொல்லியிருப்பேன், அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதிகமாக என்ன நடக்கும், அப்சர்ப்ஷன் தான் நடக்கும். ஸோ அப்போ அதிகமாக என்ன விஷயம் நடக்குதோ ஸோ அதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, டிபெண்ட் அப் ஆன் த மெட்டல், அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு அப்சர்ப்ஷன் நடக்குது, இங்கே அப்சர்ப்ஷன் நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி நமக்கு இங்கே என்ன நடக்கும், எவால்வ்டு தான் நமக்கு நடக்கும், லிபரேஷன் தான் நடக்கும். அப்போது இங்கே எனக்கு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அப்படியே நகர்ந்து வந்து ஃபுல் எனர்ஜி வச்சுருப்பாப்புல. இங்கே வந்து பயங்கரமாக, இங்கே சுடுறதை விட இங்கே தொட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக இன்னும் அதிகமாக சூடு இருக்குது, தெரியும் உங்களுக்கு, ஃபீல் பண்ணி அப்படின்னா தெரியும். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து யார் சொல்கிறாரா, தாம்சன் சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து எனக்கு 2 டைப் ஆஃப் நமக்கு வந்து அப்சர்ப்ஷன் லிபரேஷன் நடக்குது, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். இப்போ இது அயானா, இந்த இடத்துல எனக்கு அப்சர்ப்ஷன் நடக்குது, இந்த இடத்துல எனக்கு லிபரேஷன் நடக்குது. அப்போது இது அயான்றது நெகட்டிவில் வந்துடும், நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். ஸோ அயான் மட்டும் கிடையாது, பிளாட்டினம் இருக்குது, நிக்கல் இருக்குது, நமக்கு கோபால்ட் இருக்குது, அப்புறம் மெர்க்குரி, இதெல்லாம் சொல்லலாம் நமக்கு நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு. இப்போது இந்த அயன் பாலுக்கு பதிலாக எப்படி, அதே மாதிரி இந்த பொட்டன்ஷியல் கிராஃப் ஒன்று இருக்குது, ஒரு ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஹீட் பண்ணுறீங்களா, இங்கே ஹீட் பண்ணுறதுனால பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இங்கே இருக்கும். இங்கே எனக்கு கரண்ட் அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்காது, ஸோ அதனால் கம்மியாக வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே தான் எனக்கு இங்கேயும் இருக்கும். உள்ளே இங்கே எவ்வளோ கரண்ட் உள்ளே வருதோ அவ்வளோ கரண்ட் தானே அங்கே வெளியே போகும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இப்படி இருக்கும், புரியும்? ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு எங்கே மேக்ஸிமம், சியில் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ இந்த இடத்துல அயானுக்கு பதிலாக நான் காப்பர் வைக்கிறேன்ப்பா.
காப்பரோட மெட்டீரியல் பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா, நமக்கு கரண்ட் அனுப்புகிறோம்ல, கரண்ட் அனுப்பும்போது கரண்ட் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதே டைரெக்ஷனில் தான் எனக்கு ஹீட் வந்து அப்சார்ப்ஷனும் எமிஷனும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போது நான் வந்து காப்பர் கன்சிடர் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அப்சார்ப்ஷன் தான் நடக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா லிபரேஷன், விச் மீன்ஸ் எவால்வ்டு ஹீட். ஓகேயா? ஏன் சார், ஏன் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய மெட்டல் காப்பர் எனக்கு அது என்ன தான் ஹீட்டு, அது ஹீட்லேருந்து எலக்ட்ரான் வந்து ஹீட்லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு காப்பரில் கிடையாது. ஆனால் கரண்ட்லேருந்து அதிகமாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ எலக்ட்ரான் எல்லாம் கரண்ட் இந்த இடத்துல வரும்போது எனக்கு எலக்ட்ரான்லாம் இப்படி தானே நகரும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு அதிகமாக அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ அப்போ இங்கே எனக்கு அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னா எனக்கு எலக்ட்ரானோட அந்த ஹீட் இருக்குல்ல, இது எல்லாமே இங்கே எனக்கு அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு C2B இங்கே நமக்கு லிபரேஷன் அதிகமாக நடக்கும். புரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே வந்து எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே கரண்ட்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நகரும். ஸோ இப்போ நீ இங்கே ஹீட்டு கொடுத்தா கூட என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணும். இதை விட இது அதிகமாக என்ன பண்ணும், எலக்ட்ரானு கரண்ட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை கடன்னு ஸ்பீடாக, இதை விட ஸ்பீடாக நமக்கு என்ன பண்ணும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல பயங்கர ஹீட்டு வந்து என்ன ஆகும், அவ்வளோவா இருக்காது. இங்கே எனக்கு பயங்கரமான ஹீட் தெரியும். ஏன்னா இங்கே நம்ம சூடு வேறு பண்ணுறோம். எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், இந்த இடத்துல எனர்ஜி லைட்டாக தான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும். ஏன்னா கரண்ட்டோட எனர்ஜி இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் செம்மையாக அப்சர்வ் பண்ணுறதுனால இங்கே அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் தான் அதிகமாக நடக்கும். புரியும், சொல்கிறது புரியும். ஸோ இப்போ இங்கே அப்சர்ப்ஷன் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த என்ன தான் நடக்கும், லிபரேஷன் தான் நடக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் தாம்சன் எஃபெக்ட். ஸோ இது வந்து பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். காப்பர் சொல்லியிருப்பாங்க. காப்பர் மாதிரி நமக்கு சில்வர் சொல்லலாம், அப்புறம் வந்து ஜிங்க்கு சொல்லலாம், ஜிங்க் இல்லாமல் கேட்மியம் சொல்லலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்டோட மெட்டல்ஸ். ஓகே, இது 2 டைப் தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ காப்பருக்கு வந்து ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஓகே, ஹீட் இல்லாமல் கரண்ட்டை பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். எலக்ட்ரான் வந்து எங்கேருந்து எனர்ஜி அதிகமாக அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்லேருந்து பண்ணோம். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா எனக்கு எலக்ட்ரான் எனர்ஜி அதிகமாக அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இது ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்ன ஆகும்னா, நல்லா தெரிஞ்சு, இது ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்ன ஆகும், எனக்கு இது ஹீட் ஆகும். இந்த இடத்துல எனக்கு பாருங்கள், கரண்ட்டோட எனர்ஜியை விட நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கண்டினியூஸாக. ஸோ அப்போ இதை தாண்டி தான் கரண்ட் வரணும், ஹீட்டை தாண்டி தான் கரண்ட் வரணும். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா ஸ்பீடாக இந்த ஹீட் என்ன பண்ணிடணும், அப்சர்வ் பண்ணி டக்குன்னு ஃபுல்லாகிடும். ஃபுல்லாச்சுன்னா எனக்கு எவால்வ் நடக்க ஆரம்பிச்சிடும். இங்கே அப்சர்ப்ஷன் கம்மியாக நடக்கும். கம்மியான டைம் கம்மியாக நடந்து முடிஞ்சிடும். அப்போ எவால்வ் என்ன ஆகும், சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்குமா, லிபரேஷன். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னா சூடு வெளியில் தெரியும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக டவுட் இருக்காது. கான்செப்ட் புரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.